ஓம் சக்தி பராசக்தி குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும், ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் அன்னையின் அருளால். எல்லாரும் நல்லா இருக்கீங்களாப்பா? இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னாப்பா, நாங்கள் மேல்மருவத்தூருக்கு நல்லபடியாக போயிட்டு வந்துட்டோம். நம்ம நினச்சா மேல்மருவத்தூருக்கு போக முடியாதுப்பா. நம்ம பங்காரம்மா தாய் வந்து நம்மளை நினைக்கணும். மேல்மருவத்தூரும் மண்ணை வந்து நம்ம பிள்ளைங்க மிதிக்கணும்னு அம்மா நினச்சிட்டானா நம்ம எந்த ரூபத்துலேயோ மேல்மருவத்தூருக்கு போயிடுவோண்டா. அதே மாதிரிடா காலையில் எழுந்திரிச்சு 5 மணிக்கு காலை டிஃபன் செஞ்சு எடுத்துக்கிட்டோம். என்னான்னு பார்த்தீங்கன்னா இட்லி கார சட்னி. ஏன்னா நாங்களும் வீட்டில் செஞ்சு வச்சுட்டு போகும்போதே பஸ்லேயே சாப்பிட்டு போண்டா. அதே மாதிரியே மருவத்தூருக்கு கரெக்டாக 9 மணிக்கெல்லாம் போய் மேல்மருவத்தூரில் நம்ம அம்மாவோட மண்ணை மிதித்து அம்மாவுக்கு நன்றி சொல்லிவிட்டு மருவத்தூரில் போய் இறங்கினேன்டா. அதுக்கு முன்னாடிப்பா ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை வந்து பிறக்குதுப்பா. ஆடி மாதம்னு சொன்னாலேப்பா மேல்மருவத்தூரில் ஆடிப்பூரம் கஞ்சி கலையந்தான்ப்பா அங்கே சிறப்பு. பூர நட்சத்திரம் ஆடி மாதத்தில் கூடி வர்ற நாளில் தான்ப்பா நமக்காகவே அம்மா கஞ்சி கலையும் பால் அபிஷேகமும் நமக்காகவே அம்மா கொடுத்துருக்காங்கப்பா. நம்ம அருள்மிகு பங்காரம்மா அவதரித்த நட்சத்திரம்ப்பா பூர நட்சத்திரம்ப்பா. ஆடிப்புற பெருவிழாவை பற்றி நம்ம பங்காரம்மா சொன்ன அன்னையின் அருள்வாக்கு. ஆடிப்புற விழாவில் கஞ்சி ஊற்றுவதும் பால் அபிஷேகம் செய்வதும் மழைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். இது அன்னையின் அருள்வாக்கு. ஆகஸ்ட் 14, 15 மேல்மருவத்தூரில் கஞ்சி கலையும் விழா கொண்டாடுவாங்கப்பா. அம்மா கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டுப்பா எல்லாரும் மேல்மருவத்தூரில் வந்து கலந்துக்குங்கப்பா. மேல்மருவத்தூர்லப்பா நம்ம பங்காரம்மாவுக்கும் கருவற அம்மாவுக்கும் விடிய காலம் வர 2:30 மணிக்கெல்லாம் அபிஷேகம் நடக்கும்பா. நம்மளும் கலந்துக்கிறதுக்காக நம்ம அம்மா வந்து நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்கப்பா. அதை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேல்மருவத்தூருக்கு போனீங்கன்னாப்பா நேராக உள்ளே போனீங்கன்னா அங்கே செக்யூரிட்டிலாம் இருப்பாங்க. அங்கே போய் நாங்கள் அபிஷேகத்துக்கு பணம் கட்டுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ளேயே ஆஃபீஸ் இருக்கும்பா. அங்கே ஒரு ஃபார்ம் தருவாங்கப்பா. அந்த ஃபார்மில் நம்ம பேர் நம்ம அட்ரஸ்ப்பா, நமக்கு எந்த டேட்டு வேணும் அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த டேட்டை அதில் போட்டுட்டு எவ்வளோ பணம் கட்டணும்னு போய் உள்ளே கேட்டிங்கன்னா அவங்க இவ்வளோ பணம் கட்டணும்னு சொல்லுவாங்கப்பா. ஆனால் அந்த பணத்தை கட்டிட்டு பணம் கட்டினதுக்கப்புறம்ப்பா நம்ம என்னைக்கு அபிஷேகம் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு அந்த டேட்டை அதில் போட்டு ஒரு டோக்கன் நம்ம கையில் கொடுப்பாங்கப்பா. ஆனால் அந்த டோக்கனை நம்ம எங்கேயும் மறந்து போய் வச்சுருக்கக்கூடாது. நம்ம என்னைக்கு டேட்டு போட்டிருக்காங்களோ அபிஷேகத்தை அன்னைக்கு அந்த டோக்கனை நம்ம கையிலே எடுத்துகிட்டு போனால் தான்ப்பா அங்கே அபிஷேகம் பார்க்க உள்ளே விடுவாங்க. அதை யாரும் மறந்துடாதீங்க தயவு செய்து. நானும்ப்பா இப்போ ஆனி மாதம் அமாவாசைக்கு போயிட்டு வந்தேன்னா அபிஷேகத்துக்கு நானும் பணம் கட்டிட்டு வந்திருக்கேன்ப்பா. அதை என்ன பண்ணணும்னு சொல்லிட்டுப்பா நான் வீடியோவும் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். நம்ம விடிய காலில் அபிஷேகம் பண்ணுறதப்பா நம்ம அம்மா கொடுத்த வாய்ப்புப்பா. இதை எல்லாரும் நீங்கள் கட்டி இதில் வந்து எல்லாம் கலந்துக்குங்க. அம்மா கொடுத்த வாய்ப்பை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிங்கடா. நாங்கள் பணத்தை கட்டி முடித்த உடனேப்பா அந்த டோக்கனோடு சேர்ந்து ஆடிப்பூர பத்திரிக்கையும் எங்களுக்கு கொடுத்தாங்க. அதையும் கையில் வாங்கிக்கிட்டு நான் எப்பயுமேப்பா மேல்மருவத்தூர் மண்ணை நம்ம மிதித்து வந்தோம்னா நேராக அதர்வன பத்திரகாளியை போய்ப்பா சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான்ப்பா நம்ம உள்ளே இருக்கிற பங்காரம்மாவையும் கருவரம்மாவையும் பார்க்க போகணும். எல்லாருமேப்பா நம்ம மேல்மருவத்தூருக்கு போனோம்னா அம்மாவிட்ட போன உடனேடா நம்ம கையில் உள்ள 1 ரூபாயோ ஆனால் எவ்வளோ வேணாலும் உண்டியில் போடலாம்ப்பா. போய் உண்டியில் போட்டுட்டு தாண்டா நம்ம போய் அம்மாவை பார்க்கணும். நம்ம கோரிக்கையை கொண்டு அங்கே வைக்கணும். சித்தர்பீடத்துக்குள்ளே போனோடனேப்பா நல்லபடியாக அங்கப்பிரதட்சணை செஞ்சு வந்தோம். மேல்மருவத்தூர்னால போய் அங்கப்பிரதட்சணை தப்பா சிறப்பு. அதில் நம்ம பங்காரம்மா நமக்காகவே கொடுத்த அற்புதமான வாய்ப்புடா. ஒரு ஆடிப்புறத்தில் தான்ப்பா நம்ம பங்காரம்மா அவங்களோட திருமேனியை கொண்டு நம்ம பங்காரம்மா அங்கப்பிரதட்சணை வந்தாங்கப்பா. எல்லாரும் மேல்மருவத்தூருக்கு வந்தீங்கன்னா அங்கப்பிரதட்சணை வாங்கப்பா. அதுலேயே ஆடி மாதம்னா அது பெரிய சிறப்புப்பா. நமக்கு அம்மா கொடுத்த அற்புதமான வாய்ப்புடா. யாரும் அதை விட்டுடாதீங்க. நம்ம அம்மாவை வந்து நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டுப்பா அப்புறம் வந்து வேள்வியில் வந்து தலையை சுற்றி குச்சை போட்டுட்டு நேராக அன்னதானம் கூடத்துக்கு போனப்பா. அங்கே போன உடனே பிரியாணி வெஜிடபிள் பிரியாணியும் தயிர் சாதமும் கொடுத்தாங்க. எனக்கு உடம்பு வேறு சரியில்லடா, அதனால் தயிர் சாதம் வாங்கிக்கல, வெஜிடபிள் பிரியாணி மட்டும் வாங்கிட்டு வந்துப்பா உட்காந்து சாப்பிட்டுட்டு. எப்பொழுதுமா எனக்கு அம்மாவோடைய அன்னதானம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா. அதிலே பார்த்திங்கன்னா எனக்கு அன்னைக்கு போய் நான் அன்னதானம் வாங்கும் பொழுது பிரியாணி வாங்கிக்கிட்டுப்பா அப்படியே வந்தோம். கம்மங்கூழும் ஒரு டம்ளரில் கொடுத்தாங்க, அதையும் வாங்கி குடிச்சிட்டுப்பா நல்லபடியாக அம்மாவுக்கு நன்றி சொல்லிவிட்டு கிளம்புனேன்டா. நேராக போய்ப்பா ஆனி மாதம் சக்தி ஒளி வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறதுடா. நம்ம பங்காரம்மா சொன்ன அருள்வாக்கில் எல்லார் கையிலையும் ஒரு மந்திர நூலும் சக்தி ஒளி புக்கும் கட்டாயம் இருக்கணும்னு. எல்லோரும் மருவத்தூர் வர்ற நீங்கள் எல்லோரும் அம்மா சொன்ன அருள்வாக்குப்படி மறக்காதீங்க. எல்லோரும் சக்தி ஒளியை மறக்காமல் வாங்குங்கப்பா.
இதுதான் நம்ம அம்மா சொல்கிறத நம்ம கேட்டு நடக்கணும்ப்பா. நம்ம நேராக போய்ப்பா அதரவண பத்திரகாளியை பார்த்துட்டு அங்கே சக்தி ஒளி விற்கிது பாருப்பா, அப்படியே பக்கத்துலேயே தேங்காய் விற்கிறாங்க. அது தேங்காயும் வாங்கிட்டு போய் தேங்காயும் வாங்கிக்கிட்டுப்பா நேராக அதர்வண பத்திரகாளிகிட்ட போய் நின்று இந்த தேங்காவை நம்ம தலையை சுற்றி திஷ்டியாக சிதர் தேங்காய் உடைக்கணும்ப்பா. நான் இன்னொன்று சொல்கிறேன்ப்பா, எல்லோரும் எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு அம்மா விளக்கு போட சொல்லியிருக்கா. திஷ்டி புழியை தான் சொல்லியிருக்கா. அம்மா அருள் வாக்கில் யாரையும் குதிக்காலில் வச்சு மிரித்து அமுக்க சொல்லவே இல்லை. ஆனால் எல்லோரும் தப்பு தப்பாக தயவு செய்து நம்ம அம்மா சொல்கிறத கேளுங்கடா. அம்மா என்னென்ன அருள்வாக்கில் சொல்கிறாங்களோ அதை கேட்டு அதை அப்படி நடங்கப்பா. அம்மா கோயிலுக்கு நேராக காலில் வச்சு வச்சு மிரிக்கிறீங்க. யாராவது விழுந்தாங்கன்னா என்ன ஆகும்? நம்ம அம்மா சொல்கிறது தாண்டா நம்ம கேட்டு நம்ம மேல்மருவத்தூரில் நம்ம அம்மாவோட கட்டுப்பாட்டில் நம்மளாம் நடக்கணும். நம்மளாம் அம்மாவோட குழந்தைங்க. ஓம் சக்தி. ஆனி மாதம் அமாவாசைக்கு யாரெல்லாம் வந்தீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஆகஸ்ட்டு 14 ஆடிப்புற பெருவிழாப்பா. எல்லாரும் மறக்காமல் ஆடிப்புற விழாவுக்கு கஞ்சி கலையத்துக்கு கலந்துக்குங்கடா. நம்ம அம்மா சொன்ன அருள்வாக்கு என்னென்னா, நீங்கள் கஞ்சி கலையம் எடுத்து வார்த்தீங்கன்னா அந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு சாப்பாட்டுக்கு எந்த பஞ்சமும் இல்லாமல் அம்மா பார்த்துப்பான்னு அம்மா சொல்லியிருக்கா. அதனால் இதை மறக்காமல் எல்லோரும் தயவுசெய்து எல்லோரும் கலந்துக்குங்க. ஆடிப்புறத்தில் நீங்கள் மேல்மருவத்துக்கு வரணுன்னாப்பா கட்டாயமாக நம்ம அம்மா கிட்ட வேண்டிக்கிங்க. மனம் உருகி வேண்டிங்க, அம்மா உங்களை நாங்கள் பார்க்க வரணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிங்கடா. கட்டாயம் அம்மா உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றி அம்மா மேல்மருவத்தூர் மண்ணை உங்களை ஆதிபரா சக்தி கட்டாயம் உங்களை மிதிக்க வைப்பா. நாங்களும் நல்லபடியாப்பா மேல்மருவத்தூர்லேருந்து வீடு வந்துட்டோம்ப்பா. வீட்டில் வழிபாடு செஞ்சோண்டா. அம்மாவாசைக்கு அம்மாவுக்கு கொண்டக்கடலை சுண்டல் வச்சு நாங்கள் வழிபாடு செஞ்சோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓம் சக்தி.